அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் உணவா இரவுக்கு நாங்கள் கோழியை வாட்டி மிரக்கறிகளோட சேர்த்து சாப்பிட போறோம். அதோட பானையும் சேர்த்து சாப்பிட போறோம். இப்ப அதுக்கு தேவையான பொருள்களை எடுத்து வச்சிருக்கோம். அது என்னென்ன பொருட்கள் பார்ப்போம். இதுல கோழிக்கால் இங்க குஸ்து புளின்னு சொல்லுவாங்க. அதை வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறோம். கேரட், வெங்காயம், கறிவே மிளகாய், உள்ளி, சின்ன தக்காளி, இது சலரி என்று சொல்றது அதை எடுத்து வச்சிருக்கோம். இதுல மக்கி சூப் கட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல உப்பு சேர்த்து கொள்ள போறோம். மிளகு தூள், இது பெருஞ்சீரகத்தூள் சேர்க்க போறோம். இது மிலோன்சே மசாலான்னு சொல்லி எல்லா மசாலாவும் கலந்துருக்கு. அது கொஞ்சம் பாவிச்சு கொள்ள போறோம். இது குறி பவுடர் பாவிச்சு கொள்ள போறோம். இது கருவா பவுடர் பாவிச்சு கொள்ள போறோம். வதங்குறதுக்கு பொரியறதுன்னு சொல்லி நாங்க ஒயில் ஒலிவையை பாவிக்க போறோம். சரி, தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள்ள போவோம். இப்போ முதல் முறையா நாங்க கோழியை எல்லா மசாலாலையும் சேர்த்து பூருக்க வைக்க போறோம். அதுக்கு நாங்க உப்பை சேர்த்து கொள்றோம். இன்னைக்கு கொஞ்சம் பெரும் சமையலா இருக்கு. கிறிஸ்துமஸுக்கு எல்லாரும் வாரபடியா கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம்னு சொல்லி தான் இப்படி செய்யறோம். இது மிளகு தூள், கருவா பவுடர், இது பெருஞ்சீரகத்தூள். பெருஞ்சீரகத்தூள் நல்ல வாசமாக ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும்ன்றதுக்காக. இது குறி பவுடர். அதோட இது மிலோன்சே மசாலான்னு சொல்லி இங்க பிரான்ஸ்ல பாவிக்கிறாங்க. அதுல ஒரு லைட்டா சேர்த்துக்கொள்றோம். இதோட எண்ணெயும் சேர்த்து ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு கொள்றோம். நல்லா எல்லா இடம் படக்கூடிய மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள போறோம். நாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். இதோட மேகி பவுடர் சூப் கட்டியை நாங்க சேர்த்து கொள்றோம். சேர்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்றோம். நார்மலா இது நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் குறைஞ்சதை வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க இன்றைக்கு உடனடியாக தேவையான நாங்க உடனடியாவே செய்ய போறோம். சரி, நாங்க கோழியை தட்டுல போட்டு முதல்ல நாங்க கோழியை கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கொள்ள போறோம். கோழி கொஞ்சம் அவியலைட்டா மரக்கறி வேகமா அவிஞ்சிடும்ன்றபடியா இதை முதல்ல கொஞ்சம் அவிய விட்டுட்டு அதோட நாங்க பிறகு கோழியை சேர்த்து கொள்வோம். இப்போ நாங்க பூருக்குள்ள வைக்கிறோம். குறைஞ்சது பூருக்குள்ள நாங்க 180 டிகிரியில ஒரு 15-20 நிமிஷம் விட போறோம். இது ஒரு அரைப்பதம் 3/4 அவிஞ்சு வார அளவில் நாங்க மரக்கறியை சேர்த்து கொள்ள போறோம். அப்ப இதை வச்சு நாங்கள் அவிய விட்டுட்டு மரக்கறியை வெட்ட தொடங்க போறோம். சரி, அங்கே கோழி அவிஞ்சிருந்த கப்பில் நாங்க மரக்கறியில விட்டு ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளியை நாங்க சின்ன சின்ன ஆக்க தேவையில்லை, நார்மலா நசிச்சு விட்டாலே போதும். இப்ப உருளைக்கிழங்குல சின்ன சின்ன துண்டாலா வட்டி கொள்றோம். நாங்க எல்லா மரக்கறியை வட்டி ஒண்டா தான் போட போறோம். ஒண்டா தான் அவிச்சு எடுக்க போறோம். ஒண்டாவே சேர்த்து கொள்றோம். மரக்கறிகள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியான ஷேப்ல வெட்டி கொள்ளலாம். நாங்க ஒண்டா போட்டு அவிக்கத்தான் போறோம். கோழியோட கிரில் பண்ண விட போற வழியா பிரச்சனை இல்லை. மரக்கறியெல்லாம் வெட்டி முடிவுக்கு வருது. தக்காளியை நாங்க அப்படியே சேர்த்து கொள்ள போறோம். இது சின்ன தக்காளி என்னுடைய முழுசா போட அப்படியே கரைஞ்சி வரும்ன்றபடியா நாங்க அதை வெட்டையில அப்படியே பாவிக்க போறோம். சரி, இப்ப கோழி ஓரளவு பதமா அவிஞ்சிட்டு அப்ப நாங்க சொன்ன மாதிரி இதுக்குள்ள மரக்கறியெல்லாம் சேர்த்து கொள்ள போறோம். வெட்டி வச்சிருந்த மரக்கறி எல்லாத்தையும் போட்டுக்கொள்றோம். எல்லாம் நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்றோம். எல்லா மரக்கறியும் மாதிரி கொஞ்சம் கூடன்றோடைய நாங்க 2 தட்டில் ப்ரிப்பேர் பண்றோம். நாங்கள் மரக்கறியில கீழே மேலையும் படக்கூடிய மாதிரி கோழியை பிரட்டி விட்டு கொள்றோம். நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கோழியை மீண்டும் அவியோட போறோம். மரக்கறிகளும் அவிய தக்கினா அவியோட போறோம்.
சரி, இப்போ கோழியெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். வந்து எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. நாங்கள் பானோட சாப்பிட போகிறபடியாக பானு மங்கடக்குது வந்து வாங்கி வச்சுருக்கோம். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் எம்ஆர் மயூ.